கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள் என்கிற தலைப்பிலே இன்றைக்கும் முடிவு பரியந்தம் நிலைத்து நிற்க சொன்ன இயேசுவை கவனித்து பார்க்க அழைக்கப்படுகிறோம். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்தில் அவருடைய சீஷர்கள் அநேக காரியங்களை குறித்து சந்தேகங்களை, கேள்விகளை எழுப்பி அவரிடத்திலிருந்து பதிலை பெற்றுக்கொள்கிற அநேக சம்பவங்களை வேதத்திலே பார்க்கிறோம். அந்த வகையிலே அவருடைய சீஷர்கள் இயேசுவை நோக்கி, உலகத்தின் முடிவுக்கும் உம்முடைய வருகைக்கும் அடையாளம் என்ன என்று சொல்லி கேட்டபொழுது இயேசு கிறிஸ்து அநேக காரியங்களை கூறுவதை பார்க்கிறோம். யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள். பஞ்சங்கள், கொள்ளை நோய்கள், பூமி அதிர்ச்சிகள் இவைகளெல்லாம் உண்டாகும். அநேகர் உங்களை வஞ்சித்து போடும்படி போலியான அற்புதங்களை செய்வார்கள். கள்ள கிறிஸ்துக்கள், கள்ள தீர்க்கதரிசிகள் எழும்புவார்கள். இதெல்லாம் நடக்கும். ஆனாலும் முடிவு உடனே வராது. மட்டுமல்ல, இதை எல்லாவற்றிற்கும் மேலாக கடைசி நாட்களில் மக்களுடைய அன்பு தணிந்து போகும். ஒருவரை ஒருவர் தாக்கி, ஒருவரை ஒருவர் பகைத்து, அவர்கள் ஒருவரை ஒருவர் கொலை செய்வார்கள். இப்படிப்பட்ட சம்பவங்கள் எல்லாம் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் ஆண்டவர் இதன் முடிவில் ஒரு காரியத்தை கூறுகிறார். இதெல்லாம் நடக்கும், ஆனாலும் முடிவு பரியந்தம் நிலைத்து நிற்பவனே ரட்சிக்கப்படுவான் என்று இயேசு கூறுவதை பார்க்கிறோம். ஆகவே அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ரட்சிப்பு என்பது ஏதோ ஒரு நாள் இயேசுவின் இரத்தத்தினால் கழுவப்பட்டு அவருடைய பிள்ளைகளாக மாறி அவருக்காக வாழ்வது மட்டுமல்ல. ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நாளும் தங்களை அர்ப்பணித்து கொண்டு பரிசுத்தப்படுத்தி பரிசுத்தமான வாழ்வு வாழ்ந்து சாட்சியாக தேவ சித்தத்தின்படி ஆண்டவர் நமக்கு கொடுத்த பணிகள், ஊழியங்கள், குடும்பங்கள் ஒவ்வொன்றையும் சரியாக நடத்தினால் மட்டும்தான் நாம் ஆண்டவருடைய கரத்திலிருந்து அவர் தருகிற அந்த ஜீவ கிரீடத்தை பெற முடியும். அது மட்டுமல்லாமல் முடிவு பரியந்தம் நிலைத்து நின்றால்தான் ரட்சிக்கப்படவே முடியும். ஆகவே என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில ஏதோ ஒரு சில நாட்கள் அல்லது ஒரு சில வருடங்கள், ஒரு சில மாதங்கள் ஆண்டவருக்காக வாழ்ந்துவிட்டு பின்பு எப்படி வேண்டுமானாலும் வாழலாம் என்பது அல்ல. முடிவு பரியந்தம் நிலைத்து நின்றால்தான் ரட்சிக்கப்பட முடியும். ஆண்டவர் தருகிற அந்த ஜீவ கிரீடத்தை பெற முடியும். நம்முடைய ஓட்டத்தை ஜெயமாக ஓடி முடித்ததாக பெற்றுக்கொள்ளுகிறவர்களாக நாம் ஓடி முடிக்க முடியும். ஆகவே என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, முடிவு பரியந்தம் நிலைத்து நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். ஆகவே முடிவு பரியந்தம் நிலைத்து நிற்க சொன்ன இயேசுவை கவனித்து பார்த்து அவரே நமக்கு மாதிரியாக முடிவு பரியந்தம், சிலுவையின் மரண பரியந்தம் தன்னை தாழ்த்தி கீழ்ப்படிந்து பிதாவின் சித்தத்தை கோதர செய்து முடித்தார். நமக்காக சிலுவையில் மீட்பையும் சம்பாதித்து மரித்து உயிர்த்து இன்றைக்கும் ஜீவிக்கிறவராக இருக்கிறார். அதே இயேசுவை தொழுது கொள்ளுகிற நாம், பின்பற்றுகிற நாம், அவரை போல முடிவு பரியந்தம் தேவ சித்தம் செய்து அவருடைய இரட்சிப்பை காத்து கொள்ள அழைக்கப்படுகிறோம். பரிசுத்தமாகிறவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே நீதி செய்கிறவன்
இன்னும் நீதி செய்யட்டும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே அப்படிப்பட்ட கிருபையை நமக்கு தருவாராக. ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நாளிலும் இன்றைக்கு இருக்கிற இந்த உலகத்தின் முடிவை பற்றி அநேக சம்பவங்களை நாங்கள் ஒவ்வொரு நாளும் கேள்விப்படுகிற சூழ்நிலையிலே நாங்கள் முடிவு பரியந்தம் நிலைத்து நின்றால்தான் ரட்சிக்கப்படுவோம் என்பதை ஏற்கனவே எங்களுக்கு நீங்க முன்னறிவித்து போயிருக்கிறபடினால் உமக்கு நன்றி அப்பா. நீங்க சொன்னது மட்டுமன்றி நீங்களும் முடிவு பரியந்தம் பிதாவின் சித்தம் செய்து சிலுவையிலே பாவத்தை, உலகத்தை, சாத்தானை ஜெயித்து மரித்து உயிர்த்து இன்றைக்கும் ஜீவிக்கிறபடியினால் எங்களுக்குள்ளும் அந்த முடிவு பரியந்தம் நிலைத்து நின்று ரட்சிப்பை காத்து கொள்ளக்கூடிய கிருபையை நீங்க கொடுத்து நடத்த எங்களை அர்ப்பணிக்கிறோம். இதிலே பங்கெடுக்கிற ஒவ்வொருவரும் முடிவு பரியந்தம் நிலைத்து நின்று ஆண்டவரே நீங்க தருகிற ஆசீர்வாதத்தை, நன்மையை பெற்றுக்கொள்ள, ரட்சிப்பை காத்து கொள்ள கிருபை தாங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, கிறிஸ்து இயேசுவை கவனித்து பார்த்து அவரை போல முடிவு பரியந்தம் கீழ்ப்படிந்து முடிவு பரியந்தம் ரட்சிப்பை காத்துக்கொள்ள அழைக்கப்படுகிறோம். கர்த்தர் உங்களை